அனைவருக்கும் டெக் ராக்கெட்டின் இனிய வணக்கம். ஏற்கனவே நம்ம இந்த வெப்சைட் சீரிஸில் ஏகப்பட்ட இணையதளங்களை பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு சில சுவாரஸ்யமான இணையதளங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த வீடியோ தொகுப்பை நீங்கள் பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே இந்த பெல் ஐக்கான் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். நம்ம ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணும்போதும் அதனுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். முதல்ல நம்ம பார்க்க போகிற இணையதளத்தோட பெயர் imgflip.com. இந்த இணையத்தின் மூலமாக நீங்கள் மீம்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக கிரியேட் பண்ணலாம். 3 ஸ்டெப் தான், ரொம்ப ஃபாஸ்ட்டாக மீமை கிரியேட் பண்ணிடலாம். ஆட் இமேஜ் என்கிற பகுதியில் இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. டாப் டெக்ஸ்ட் மற்றும் பாட்டம் டெக்ஸ்ட் என்கிற பகுதியில் மேலே என்ன வார்த்தை வரணும், கீழே என்ன வார்த்தை வரணும் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற கலர் ஆப்ஷனில் நீங்கள் எந்த கலர் வேணும்னாலும் வைத்துக்கொள்ளலாம். பிறகு உங்கள் மீம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். நீங்கள் 2 இமேஜை வச்சு நீங்கள் மீம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் இதற்கான வசதியும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கு அப்லோட் இமேஜை இன்னொரு டைம் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் இமேஜ் வந்து எந்த பக்கத்தில் வரணும் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். அதன்படி நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக டெக்ஸ்ட்லாம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதில் மோர் ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மோர் டெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து வரும். இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் எங்கனாலும் ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்ட் வந்து டிஃபால்ட்லாம் கிடையாது. இந்த டெக்ஸ்ட்டோட சைஸும் கம்மி பண்ணிக்கலாம். அதனுடைய இடத்தையும் வந்து நீங்க மாற்றி வைத்துக் கொள்ளலாம். நீங்க மீம்லாம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்களே இதில் தாராளமாக கிரியேட் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான், நீங்க ஈஸியாக இதில் கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிறது supercook.com. சமையல் சம்பந்தமாக ஆர்வம் உள்ளவங்க இல்லை புதுசாக ஏதாவது செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்படி எல்லாருக்கும் இந்த இணையதளம் பயனுள்ளதாக இருக்கும். இந்த இணையதளத்தில் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ டிஷ்ஷஸ் வந்து வெரைட்டி வச்சிருக்காங்க. இதில் மேஜராக வந்து சில கேட்டகரி பிரித்து வச்சுருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப் கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா மில்க் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, மீட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, ஃபிஷ் இருக்குது. ஸோ இப்போ மில்க் ப்ராடக்ட்னு நம்ம கிளிக் பண்ணோம்னா அதற்கு சம்மந்தமான நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து கீழே கொடுக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி நம்ம மீட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா பீஃப், அதுக்கப்புறம் சிக்கன், மட்டன், இப்படி கறி சம்மந்தமான வகைகள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் இருக்கும். உங்களுக்கு தமிழில் வேணும் அப்படின்னா கூகுள் டிரான்ஸ்லேட் மூலமாக டிரான்ஸ்லேட் பண்ணிங்க அப்படின்னா பேஜை தமிழில் வந்துடும். ரொம்ப அக்யூரேட்டாக தமிழில் இல்லைனாலும் நம்ம எல்லாருமே ஜஸ்ட் ஒரு அக்யூரேட்டாக லைட்டாக வந்து ஒரு விஷயம் கிடைச்சாலும் அதை அப்படியே கேட்ச் பண்ணிடுவோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணி சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இந்த இணையதளத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்க்க போகிறது account-killer.com. இந்த இணையதளம் நீங்கள் சோஷியல் மீடியாலாம் கிரியேட் பண்ணியிருக்கிற அக்கௌண்ட்லாம் நீங்கள் டெலிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கான வழிமுறையை பற்றிய விளக்கங்கள் தான் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த பேஜுக்கான டைரக்ட் லிங்க்கும் இதில் கொடுத்துருக்காங்க. ஏதாவது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அதை எப்படி டெலிட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த இணையத்துக்குள்ளே வாங்க. எந்தெந்த அக்கௌண்ட்லாம் டெலிட் பண்ணணுமோ அந்த அக்கௌண்ட்லாம் நீங்கள் ஈஸியாக டெலிட் பண்ணுறதுக்கான வழிமுறையை இதில் கொடுத்துருப்பாங்க. எந்த அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி அதற்கான டெலிட் பண்ணுற வழிமுறையை இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்க்க போகிறது faxzero.com. இந்த இணையதளம் மூலமாக நீங்கள் யாருக்காவது ஃபேக்ஸ் அனுப்பணும் அப்படின்னா இலவசமாக அனுப்பிக்கொள்ளலாம். சென்டர் பகுதியில் உங்கள் நேம், இமெயில், ஃபோன் நம்பர், அடுத்த பக்கத்தில் யாருக்கு அனுப்புறீங்களோ அவங்களுடைய நேம், ஃபேக்ஸ் அட்ரஸ், கீழே நீங்கள் அட்டாச் பண்ணியிருக்க வேண்டிய ஃபைல்ஸு, அப்படி இல்லைன்னா மெசேஜ், இதெல்லாத்தையும் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சாதாரணமாக ஃபேக்ஸ் அனுப்பிடலாம். ஸோ நீங்கள் யாருக்காவது ஃபேக்ஸ் அனுப்பணும் அப்படின்னா வெளியிலெல்லாம் கொடுத்து காசு கொடுத்து அனுப்ப வேண்டாம். ஜஸ்ட் இந்த இணையதளத்துக்கு வந்து உங்களுடைய ஃபேக்ஸை நீங்கள் அனுப்பலாம். அடுத்து பார்க்க போகிறது faxzero.com. இந்த இணையதளம் மூலமாக நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் ஆப் எதுவுமே இல்லாமல் டேரெக்டாக ஆன்லைனில் உங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அந்த பகுதியில் இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிற இணையதளத்தோட பெயர் Cricketite. நீங்கள் நிறைய வீடியோஸில் ஃப்ளாகில் ஒருத்தவங்களோட இமேஜ் வந்து இருந்து பறந்துகிட்டு இருக்க மாதிரி பார்த்துருப்பீங்க. அந்த எஃபெக்டை தான் இந்த இணையதளம் கொடுக்குது. அந்த பகுதியில் இருக்கிற அப்லோட் இமேஜ் என்கிற பகுதியில் நீங்கள் இமேஜ் அப்லோட் பண்ணணும். அந்த பகுதியில் 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெப் இமேஜை வந்து URL பேஸ்ட் பண்ணி அந்த இமேஜை வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம். இல்லை உங்களுடைய சிஸ்டம் ஃபைலில் இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபைல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணலாம். ஸோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து அந்த ஃப்ளாகில் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃப்ளாக் பறக்கிற மாதிரியான எஃபெக்ட் இருக்கும். மோர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணும்பொழுது சில ஆப்ஷன் இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா விண்ட் ஆஃப் பண்ணணுமா, ஃப்ளாகுடைய பொசிஷன் எப்படி இருக்கணும் என்பதெல்லாம் சூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் அதில் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன்லாம் எதுவுமே கொடுக்கல. உங்களுக்கு இந்த வீடியோ கேப்சர் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வீடியோ எடிட்டிங்கில் போட்டு தாராளமாக எடிட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த வெப் சீரிஸில் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் அன்லைக் பண்ணுங்கள். அதற்கான காரணத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.